அம்மா நான் சொல்றது கொஞ்சம். கௌதம், அது இல்ல. கௌதம், என்னடா சொல்லு. ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அம்மா நீங்க அந்த அந்த குழந்தைய நினைச்சு எதுவும் வரி பண்ண வேண்டாமா. இந்திரா, அம்மாக்கு மட்டும் இந்த குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா போதும், அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. வீட்டில் அம்மா சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. மனசுல பேர குழந்தையோட விளையாடணுங்கிற ஆசை அவ்வளோ இருக்கு. நமக்கே இவ்வளோ சந்தோஷமா இருக்கே, காவியா அன்னிக்கிட்ட போய் சொல்லணும், அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அவங்கள பார்க்கவே முடியல, ஒரு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க கையில கொடுத்தா போதும். இப்போ உயிரோட இருக்குன்னு சொன்னாவே அவங்களுக்கு பாதி உடம்பு குணமாயிடும். அப்புறம் உங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லணும். உங்க அப்பா கோர்ட்ல இருந்து வரும்போது குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. பாவம், உங்க அப்பாக்கு பேர குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உடஞ்சே போயிட்டாரு. எல்லார்கிட்டையும் போய் இப்போ உண்மையை சொன்னோன்னா அப்படியே எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்கல்ல இந்திரா. அதை நினைச்சாவே படபடப்பா இருக்கு. இந்திரா, நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்க. ஏன் குழந்தை உயிரோட இருக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன இந்திரா, நான் இவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு வரேன், நீ என்னடானா இப்படி இருக்க? எனக்கும் சந்தோஷம்தான் கௌதம். ஆனா யோசிச்சு பாரு, இப்ப போய் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னா அடுத்த கேள்வி அது எங்கன்னு தானே வரும். நீ சொல்றதுமே உண்மைதான். பயப்படாத இந்திரா, நாம 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் இருக்கு கௌதம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன? இப்ப என்ன சொல்ல வர? இப்ப கூட நம்ம கிட்ட குழந்தை உயிரோட இருக்குங்கிறது வெறும் வார்த்தையா தான் இருக்கு. ஆனா குழந்தைய காமிக்க சொன்னாங்கன்னா என்ன இந்திரா, அதுக்குன்னு சொல்லாமலே இருக்க முடியும்? காவியா அண்ணியோட நிலைமையை பார்த்துட்டு இருக்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல கௌதம், இப்பவாவது குழந்தை இல்லைங்கிற வருத்தத்துல தான் இருக்காங்க. ஆனா இப்போ குழந்தை உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா எல்லாம் துடிச்சு போயிட மாட்டாங்க. பார்வையே இல்லைங்கிறது வேற, பார்வை கிடைச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்வை போயிடுச்சுன்னா அது ரொம்ப கொடுமை கௌதம். அத நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தர வேண்டாம். அப்ப யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றியா? ஆமா கௌதம், ஆனது ஆச்சு. இன்னும் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் இது நம்ம மறைச்சாலே போதும். அது வரைக்கும் யாருக்குமே தெரிய வேண்டாம். ப்ளீஸ் கௌதம். நீ சொல்றது சரிதான், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கௌதம், சொல்லுடா, என்ன சொல்ல வந்த? ஏ இந்திரா, எதுக்கு நீ அவனை தடுக்கிற? நீ சொல்லு கௌதம், அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்த? சொல்லு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ரொம்ப பேனிக் ஆகாதீங்கம்மா, அதான் சொல்ல வந்தேன். இல்ல, நீ குழந்தைன்னு ஆரம்பிச்சு எதையோ சொல்ல வந்த. இவ வந்து உன் கைய பிடிச்சு அழுத்தினத நான் பார்த்தேன். சொல்லுடா, சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அது குழந்தைய பத்தி நீங்க ரொம்பவே யோசிச்சு கஷ்டப்படுறீங்கம்மா. கௌதம், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, என்னன்னு சொல்லு. குழந்தைன்னு ஏதோ சொல்ல வந்த, என்னடா? அத்தை அத்தை, இல்ல அத்தை, நான் சொல்றேன் அத்தை. நீங்க 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 குழந்தைய நினைச்சு கவலையா இருக்கீங்கிறதுனால ஆறுதல் சொல்றதுக்காக தான் கௌதம் இங்க வந்தாரு. வேற எதுவும் இல்ல அத்தை. ஏய், நீ எதுக்கு நடுவுல வர? சொல்லு கௌதம், நீ என்கிட்ட சொல்லுடா. கௌதம், சொல்லுடா, ஏதோ குழந்தைன்னு சொல்ல வந்தியே. அத்தை இல்ல அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. கௌதம் வேண்டாம், விடுங்க அத்தை. நீ ரொம்ப எல்லாம் மீற. அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான்.
நீ அவனை தடுத்துட்டு இருக்க. அத்தை நான் எதுவும் தடுக்கல. கௌதம் என்ன இது? கௌதம் நீ சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. ஆ? டேய், கௌதம் நில்லு. சொல்லு, என்ன சொல்ல வந்த? அம்மா, உண்மையாக ஒன்றும் இல்லைம்மா. கௌதம், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட எதையோ சொல்ல வந்த. உண்மையை சொல்லு. நிஜமாவே ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப worry பண்ணிக்காதீங்கம்மா, சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு இல்லல்ல. சித்தி, இந்த காவியா டார்ச்சர் தாங்க முடியல. வீடே பைத்தியக்கார ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியல. என்னடா நீ இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? யாருக்காவது கேட்டுற போது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லு. சித்தி, கேட்டா கேட்டு போடுமே. அப்படியாச்சும் எனக்கு விடுதலை கிடைச்சா சரி. என்னாலலாம் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. ஐயோ கதர், என்ன கதர்? ஹம், நல்ல வேலை அந்த ராங்கேந்திரா இந்த வீட்ல இல்ல. உன் மாமியாரும் பொண்டாட்டியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இங்க பாரு கதர், முதல்ல உனக்கு என்னதான் வேணும் அத சொல்லு. சித்தி, நான் பாட்டுக்கு ரோஷி கூட போய் வாழ்ந்திருப்பேன். இந்திரா குறுக்க வந்து என்னடமோ செஞ்சு என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டா. இப்ப பாருங்க, என் வாழ்க்கையே சிக்கலா போயிடுச்சு. எல்லார்கிட்டயும் சொல்ற டயலாக என்கிட்டயும் சொல்றியா? ஹம், என்னால ஏமாத்த முடியாது. என்ன நான் என்ன சொல்றீங்க? ஆ, பயப்படாத பயப்படாத, சில். நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நீ ஜேபி கூட சேர்ந்து என்ன செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல சித்தி. நானா? ஜேபி சார் கூடயா? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? டேய் இருடா, என்கிட்டயே வா. எனக்கு எல்லாமே தெரியும்டா. என்கிட்ட நடிக்காத. உங்க அம்மா கிட்ட பம்பறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? இல்ல சித்தி, அது வந்து நான் அது கதர், முதல்ல ஜேபிய எனக்கு தான்டா தெரியும். அதுக்கப்புறம் தான் உன்னை ஜேபிக்கு தெரியும். நீயும் ஜேபியும் சேர்ந்து கௌதம மாட்டி விட்டதா ஜேபி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏய் பாத்து பாத்து அப்படிலாம் பாத்து இல்ல. கதர், கூல் கூல். அது அது சித்தி. ஏன் டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நீ ஆபீஸ் போகாம கௌதம் அனுப்பிச்சது, அம்மாவை என் கூட சேர்ந்து பேசி கிரண்யாவை பார்க்க அனுப்பிச்சது, இது எல்லாமே நானும் ஜேபியும் போட்ட பிளான் தான். அப்பவே நினைச்சேன். அதான பார்த்தேன். என்ன சித்தி, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பக்கமே பேசுறாங்களேன்னு. இப்பல புரியுது. ஆனா இதுல என்ன சித்தி யூஸ்? இந்த இந்திரா கௌதம வெள்ள கூட்டு வந்துட்டாலே. டேய், இன்னைக்குதான் உனக்கு இதெல்லாம் தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்தே இந்திராக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? போதை மருந்து கேஸ்ல தள்ளினது, எக்ஸாம் எழுத விடாம பண்ணதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இப்ப நமக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்க. ஜேபி சார் தானே சொல்றீங்க? ஆமா, அந்த ஆளுக்கு இந்திரா மேல ஏதோ கோவம் இருக்கு. பட் நாம் அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட வேலை சரியா நடக்கும். சித்தி, அப்போ ஜேபியை வச்சுதான் இந்திராவை ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்களா? ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? அந்த ஜேபி தான் இந்த இந்திராக்கு சரியான. சொல்லுங்க, என்ன சித்தி நிறுத்திட்டீங்க? இந்திராக்கு சரியான எதிரின்னு சொல்லுங்க. என்ன சித்தி? இந்திரா வந்துட்டியா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போல?
என்ன இங்க வந்து நிக்கிற? இந்திரா, நீ எப்போ இங்க வந்த? காவியாவ உங்க அம்மா அது அத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நீ போலியா? இல்ல போகல. என்ன இந்திரா ஒரு மாதிரி பேசுற? இல்லையே. ஓ, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு பாக்குறியா? அது வேற ஒண்ணும் இல்ல. காவியாக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதா, அதுக்குதான் இவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். நான் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். என்ன கதிர்? ஆமா ஆமா, அதுதான் பேசிட்டு இருந்தோம் இந்திரா. அப்படியா? என்ன ஒரு மாதிரி பேசுற? இப்ப என்ன? ஏய் கதிர், சும்மா இரு. இந்திரா, நீ சாப்பிட்டியா? நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கியே, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ போய் சாப்பிடு. நீ கோயிலுக்கெல்லாம் வேற போகணும்ல, போய் சாப்பிடு. இந்திரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். இவங்க கூடலாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? நீங்க பாரு, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வா நம்ம போலாம். ஏய் சார், இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நான் ஆல்ரெடி டயர்டா இருக்கேன். வேண்டாம். இந்திரா, நீ வா வா, நீ வா இந்திரா, போலாம். வா இந்திரா, போலாம். ஐயோ, இவ ஏதாவது பேசுனதை கேட்டுட்டாலா என்னன்னு தெரியலையே. வா இந்திரா, வா. என்னடா அவ இப்படி போறா? சித்தி, எனக்கு என்னமோ அவ முறைக்கிறத பார்த்தா நம்ம பேசுனதை கேட்டிருப்பான்னு தெரியுது. எல்லாத்தையும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஜேபியோட ஆளுங்கன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா போலயே. இல்லடா, அவ அப்படி கேட்டிருந்தா சும்மாவா விட்டுருவா? என்னார பெரிய சண்டைய போட்டிருப்பா. பேசுனதெல்லாம் அவ கேட்டிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சித்தி. நம்ம எப்போ இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். வா, உட்காரு. உட்காரு என்ன கௌதம்? உட்காரு இந்திரா. இங்க பாரு இந்திரா, இப்ப எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் பேச போற? நீ ஒண்ணு சொன்னீன்னா சித்தி 4 சொல்லி வம்புக்கு இழுப்பாங்க. இங்க பாரு இந்திரா, காவியா அண்ணி இங்க வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, சொல்லுங்க சார். ஓகே சார், நான் இப்பவே அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் டென்ஷன்ல இருந்த மறந்துட்டேன் சார். நான் இப்பவே அனுப்புறேன். ஒரு நிமிஷம் இந்திரா. உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுக்கா. இப்படி குழந்தைய பறி கொடுத்துட்டேனேக்கா. இந்திரா,
இந்திரா 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 என்ன பண்ற இந்திரா? ஆ? கௌதம், அக்காவோட குழந்தைய காப்பாத்த முடியலையே கௌதம். இந்திரா ஒண்ணு இல்ல இந்திரா, சொன்னா கேளு இந்திரா. இங்க பாரு இந்திரா, என்ன இப்படி உட்கார்ந்திருக்க நீ? நான் தோட்டி விடுறாரு. இல்ல, நானே தொடச்சுக்கிறேன். சும்மா இரு இந்திரா, இப்ப நான் தொடச்சு விட்டாதான் என்ன? புரிஞ்சுக்கோ. இங்க பாரு இந்திரா, நீ ஆல்ரெடி நனைஞ்சிருக்க. நீ அழுதுனா இப்ப சளி பிடிக்கும், புரியுதா? கௌதம், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு கௌதம், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? கௌதம், இதோ இந்த செல்போனை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும்ல. நம்ம உடனே அதை பண்ணலாம். இந்த செல்போன் வச்சு எப்படி இந்திரா கண்டுபிடிப்ப? கௌதம், முடியும் கௌதம். நமக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இதை கொடுத்தோம்னா இந்த சிம் டீடைல்ஸை பார்த்து யார் வச்சிருக்காங்க, யார்கிட்ட எல்லாம் பேசினாங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸும் நம்ம எடுத்துடலாம்ல. கௌதம், எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணா போதும் கௌதம். நம்ம கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். கௌதம், குழந்தைய நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் கௌதம். இந்திரா, கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறோம், அதுல மாற்றமே இல்ல. என்ன ஆனாலும் சரி, அந்த குழந்தை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு வந்துடலாம். ஆமா சரி, நீ ஒரு 5 நிமிஷம் இரு, நான் உன் தலையை தோட்டிடுறேன். கௌதம், பரவாயில்ல கௌதம். இந்திரா, திரும்ப இந்திரா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வா, உள்ள வா. என்னையா, என்னாச்சு? உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலான்னு சொன்ன, திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்க. என்னையா ஒரே தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோட்டையை தான் பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். என்னையா சொல்ற? அட ஆமா, நான் கூட இது சாதாரண குழந்தை, பாம்பேக்காரனுக்கு வித்துட்டு காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது இந்த குழந்தை பெரிய வீட்டு குழந்தை போல இருக்கு. அப்படியா சொல்ற? அட ஆமா புவனா, அந்த தர்மா பேசுனதை வச்சு பார்த்தா இந்த குழந்தைக்காக அங்க பெரிய போராட்டமே நடக்குது போல இருக்கு. நம்மளை தொடர்ந்து எத்தனை காரம் வந்துச்சு பாத்தியா? ஓ, அதான் நீ வேற வழியில திரும்பி வந்துட்டியா? ஆமா, எனக்கு என்னமோ இந்த குழந்தைய வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு தோணுது. எத்தனை நாளைக்கு தான் சில்லறை வேலை செய்யறது? பெரிய அமௌண்ட்டாக அடிச்சா செட்டில் ஆயிடலாம்ல. பாவையா, அப்பாவே தூங்கிட்டு இருக்கு, பெரிய வீட்டு குழந்தைன்னு சொல்ற. ஒரு பாலு கூட வழி இல்லாம இங்க படுத்துட்டு இருக்கு பாரு. எல்லாம் நேரம்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், இது தங்க முட்டை போடுற வாத்து. இதை அவசரப்பட்டு பாம்பேக்காரனுக்கு கொடுக்க பார்த்தேன். நல்ல வேலை உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ நான் இப்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாதா? அதெல்லாம் இல்லை, பேசாமல் இங்கேயே இரு. பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு அப்புறம் போ. ஆமா, என்ன எதுக்கு அந்த போனை கார்ல போட சொன்ன? அந்த தர்மா என்கிட்ட பேசுனது அந்த ஃபோனில் தானே? பெரிய வீட்டு குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஃபோன் லொக்கேஷனை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுதான் அந்த காரில் போட்டேன். அப்ப இந்த குழந்தைய வச்சு நீ பெரிய பிளான் போட்டிருக்க, அப்படிதானே? ஆமாம்,
பெரிய பிளான் தான். இந்த குழந்தையோட அம்மா அப்பா யார், எந்த வீடு, எவ்வளோ பணம் வாங்க முடியும் எல்லாம் தெரிய வரும் இப்போ. என்னய்யா பெரிய மர்ம கதையெல்லாம் இருக்கு. ஆமாம் புவனா, எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. ஆனால் இந்த குழந்தையோட அம்மா அப்பா இந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்கள யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் மற்றதெல்லாம் முடிவு செய்யணும். பாவம் அந்த குழந்தை அம்மா அப்பாவை விட்டுட்டு இப்படி யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுது. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுத்துடலாம். அது வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கணுண்ணே. இந்த வந்துடுறேன். சரியா? Madam, is it Indira house? எஸ், நான் தான் அது. We are coming from central government for identity verification. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா இருக்கு. நோ மேடம், இது நியூ ப்ராசஸ். இதான் புதுசா லான்ச் ஆயிருக்கு. அப், உங்க ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. என்னப்பா ஐடியெல்லாம் கேட்குறாங்க, காட்டுவோம்.